இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா தினம் 10 கொஸ்டின் பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு டே 58க்கான 10 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். நான் கொஸ்டின் வாசிக்கிறேன், உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, பாருங்கள். டே 58க்கான 10 கொஸ்டின். மாநிலத்தின் நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவர் யார்? கப்பல் கட்டும் தளம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? ஓகேவா, எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்தில். தமிழ்நாட்டின் மாநில மலர் எது? இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் எது பரப்பளவில்? ஓகேவா. ஷாஜகானுடைய இயற்பெயர், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன? சோழர்களுடைய தலைநகரம் எது? தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம் என்ன? தேசிய கீதத்தை எழுதியவர் யார்? காந்தியடிகள் எந்த ஆண்டு இந்தியா வந்தார்? ஓகே, இந்த 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ டீட்டெயில் ஆன்சர் சொல்கிறேன். மாநிலத்தின் நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவர்னு யாருன்னு கேட்டால் முதலமைச்சர். ஓகேவா, முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான தலைவர். ஓகேவா, தற்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார்? ஓகேவா, சிஎம் விஜய் அவர்கள். அப்போ உண்மையான தலைவர் யார் அப்படின்னு கேட்கும்போது முதலமைச்சர். பெயரளவு தலைவர்னா நம்ம யாரை சொல்லுவோம்? ஆளுநரை சொல்லுவோம். ஓகே, சிந்துவெளி நாகரிகத்தில் கப்பல் கட்டும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா லோத்தல், குஜராத். உலகின் முதல் செயற்கை துறைமுகம் எப்படி? உலகின் முதல் செயற்கை துறைமுகம் எதுன்னு கேட்டால் லோத்தல் சொல்லணும். தமிழ்நாட்டின் மாநில மலர் எது? செங்காந்தல் மலர். தமிழ்நாட்டின் மாநில மலர் எது? செங்காந்தல் மலர். ஓகேவா. மரம் பார்த்தீங்கன்னா பனை மரம். விலங்கு எது? வரையாடு. இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் எது பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் எதுன்னு கேட்டால் ராஜஸ்தான். மக்கள் தொகை அடிப்படையில் யார் ஃபர்ஸ்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஷாஜகானுடைய இயற்பெயர் என்னங்க? குர்ராம். ஷாஜகானுடைய இயற்பெயர் வந்து குர்ராம். ஓகேவா. ஷாஜகான் வந்து கட்டிடக்கலையின் இளவரசர், பொறியாளர்களின் பேரரசர் என அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க? ஷாஜகான். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 14. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய ஆர்டிகல் இது ஆர்டிகல் 14. சோழர்களுடைய தலைநகரம் எதுங்க? சோழர்களுடைய தலைநகரம் தஞ்சை. ஓகேவா. ராஜேந்திர சோழனை பொறுத்த வரைக்கும் கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து ஆட்சி செஞ்சிருப்பாரு. ஓகேவா. முற்கால சோழர்களுக்கு வந்து உறையூர் தலைநகரமாக இருந்திருக்கு. உறையூர். தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 1076 கிலோமீட்டர். தமிழ்நாட்டுடைய கடற்கரை நீளம் 1076 கிலோமீட்டர். தேசிய கீதத்தை எழுதியவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். காந்தியடிகள் எந்த ஆண்டு இந்தியா வந்தார்? 1915 இந்தியா வந்திருப்பார். எங்கேருந்து? தென்னாப்பிரிக்கா இருந்து இந்தியா வந்திருப்பார். ஓகேவா. அவ பாருங்கள், 10 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்ப்போம். உண்மையான தலைவர் யாருன்னா சிஎம். சிந்துவெளியில் எங்கே வந்து கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிச்சாங்கன்னா லோத்தல். தமிழ்நாட்டுடைய மாநில மரம் செங்காந்தல் மரம். இந்தியாவில் நீண்ட பரப்பளவை கொண்ட மாநிலம் முதலிடம் யாருன்னா ராஜஸ்தான். ஷாஜகான் வந்து குர்ராம். சட்டப்பிரிவு 14. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். உறையூர், முற்கால சோழர்களுடைய தலைநகரம் உறையூர். தமிழ்நாட்டினுடைய கடற்கரை நீளம் 1076 கிலோமீட்டர். ரவீந்திரநாத் தாகூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன தேசிய கீதம் எழுதியிருப்பார். காந்தி வந்து 1915 இந்தியா வந்திருப்பார். அப்போ இன்னைக்கான 10 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நம்ம பார்த்துருக்கோம்.